ஓகே, கேரளா டு மணாலி பயணத்தில் 82வது நாள். இன்னைக்கு பெருசாக வீடியோ எடுக்கல. அந்த வீடியோவை பின்னாடி லைட்டாக ஜாயின் பண்ணுற எடுத்து வீடியோவை. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா பஞ்சாபில் வகா பார்டருக்கு ஒரு 27 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு குருதுவாரில் இருக்கேன். ஃப்ரீன்னு சொல்லி தான், குருதுவாரா ஃப்ரீ அப்படின்னு சொல்லி தங்கலாம்னு தான் வந்தேன். ஆனால் இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட கூகுள் ரெடியில் 8000+ போட்டுருந்துச்சு. அவர் என்ன அவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்து பயந்துட்டேன். சரி வந்தேன், 2-3 பேர்கிட்ட இங்கிலீஷு பேசி புரிய வைக்க முடியல. என்னென்னமோ பேசினானுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. பேசினாங்க, ஒன்றும் புரியல. ரிட்டர்ன் ஒரு 2 பசங்க வந்தாங்க, 2 பேர் காலேஜ் படிக்கிற பசங்க. இங்கிலீஷ் நல்லா பேசினாங்க. சரி நான் அவங்ககிட்ட அப்புறம் கேட்டேன். அவரே கூட்டிகிட்டு வந்து ஒரு 5-6 அடுக்கு ஒரு ஆள்கிட்டையும் கேட்டு அத்தனை பர்மிஷன் எல்லாம் அப்படியே பல இது பண்ணி சலித்து அப்புறம் வந்து ரூம் கேட்டு பல விதமாக யோசிச்சு, சரி ஓகே எப்போ கிளம்புவோம் அப்படின்னா நான் காலைல வெள்ளம் கிளம்புறேன், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வந்தேன். சரி ஓகேன்ட்டு அப்புறம் ஒரு ரூம் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா 200 அப்படின்ட்டாங்க. அது பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 200 எனக்கு பணம்ன்ட்டு எனக்கு தெரியாது. அப்புறம் கொடுத்துட்டு வந்து ரூமில் தங்கிட்டு இப்போ தான் போய் சாப்பிட்டு வந்தேன். பெருசாக நான் வீடியோ எடுக்கல, நிறைய பேர் இருந்தாங்க, அதனால் சும்மா அப்படியே வந்துட்டேன். இன்றைக்கி பயணம் நம்ம நேற்று தங்கியிருந்த குருத்வாரிலேருந்து இங்கே கிளம்பி வந்தாச்சு. இன்னொன்று எல்லாருமே இந்த ஏரியாவில் பயமுத்துறாங்க, ரொம்ப இந்த ஏரியாவே ரொம்ப மோசம் அப்படின்னு. இப்போ நம்ம ராஜஸ்தானில் இருக்கோம், குஜராத்தில் இருக்கோம், ராஜஸ்தானில் பார்த்துப்போம் அப்படின்வாங்க. கர்நாடகாவில் இருக்கும்போது மகாராஷ்டிரா போகிறோன்னா சரி மகாராஷ்டிராவில் பத்திரமா இருக்கணும் அப்படின்வாங்க. ஆனால் எந்த ஸ்டேட்லேயுமே அந்த ஸ்டேட் ஆளுங்களை தப்பாக சொன்னதே இல்லை. ஆனால் இப்போ பஞ்சாபில் என்ட்ரி ஆனதுலேருந்து எல்லாருமே இந்த ஏரியா மோசம், அங்கே போகாத, இதில் போகாத, ட்ரக்ஸ் அதிகம், 5 மணிக்கு மேலே நடக்காத, ஃபோனை வெளியில் எடுத்த பிடிங்கி போயிடுவானுங்க. அப்படி என்னை பதட்ட சூழ்நிலையிலே வச்சுருக்காங்க. அதனால பெருசாக நான் வீடியோ எடுக்கல 2 நாளாக. பஞ்சாப் விட்டு போயிட்டு தான் வீடியோ எடுப்பேன். எனக்கு பயமாக இருக்குது. அதனால் எல்லோரும் ஓவராக சொன்னோன்னே பல மெசேஜஸ் திருட்டு போயிடும், குருவாரெலாம் பார்த்து தூங்கு, அங்கே தூங்க, அம்ரிஸ்டர் போனால் எல்லாம் ஏமாற்றுவானுங்க அப்படி இப்படின்றனால நாளைக்கு இப்படியாவது வாகாபாடுற கடந்து கிட்டே தெரிச்சு போனாங்க. ஜம்மு போனால் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா மலையில் பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வரும். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி இந்த ரூமில் தான் தூங்க போகிறோம். எல்லாம் க்ளீனாக இருக்குது, பெரிய ரூமு, யாரும் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். 3 பேர் தூங்குற மாதிரி ரூம் தான். தூங்கிட்டு காலைல வெள்ளம் எழுந்திரிச்சு போகலாம். ஓகே, இன்றைக்கி காலையில் எடுத்து சின்ன வீடியோ பின்னாடி அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தோம். நான் ஹோட்டல் எதுவுமே ஒழுங்காக நான் பஞ்சாபில் எங்கேயும் பார்த்து சாப்பிட்ற மாதிரி தெரியல. இது எப்படி நான் எல்லோரும் பஞ்சாப் நான் உள்ளே இருக்கேன் நல்லா இருக்கும், இது ரொம்ப பார்டரு. பாகிஸ்தானுங்க தான் பக்கத்தில் தான், ஓடி போயிடலாம், ஓடி போனால் பாகிஸ்தானை பிடிச்சிடலாம், அந்த மாதிரி இடத்துல இருக்கேன். ஆனால் இப்போ எதார்த்தமாக சுற்றிட்டே தெரிஞ்சேன். ஒரு 2-3 கடையில் கேட்டால் வெறும் சாய் தான் இருக்குது அப்படி இப்படின்ட்டாங்க. சரி நடந்து வந்தேன், பார்த்தா பக்கத்தில் ஒரு குருதுவா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அந்த பையன் தான் எனக்கு சாப்பாடு போட்டான். சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்ருக்கேன். வெளுத்து வாங்குது வெயில்.